Hi friends, Smiley Food Tamil channel இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு பூண்டு குழம்பும் கோசு பொரியலும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் நான் இந்த சைஸ் புளி வந்து தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன். 2 வெங்காயம், இது வந்து அரைக்க பாதி வெங்காயம், ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு தக்காளி அரைக்கிறதுக்கு. இது பூண்டு தட்டி வச்சிருக்கேன். இது முழு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம். கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம். இது வறுத்து லைட்டாக வெறும் கடாயில் வறுத்து பொடி பண்ணணும். இது தாளிக்க கடுகு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது தேவையான அளவு குழம்புக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். இந்த சீரகம் கடுகு வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம். வெறும் கடாயிலே வறுக்கணும் லைட்டாக. செவந்துடுச்சு, கடுகு வெடிக்கும், போதும் எடுத்துடலாம். இந்த தூள் பவுடர் பண்ணிட்டு வரணும். அந்த அடுப்புலையே இந்த சட்டி வச்சுக்கலாம். சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிடுச்சு, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த கடுகும் வெந்தயமும் போட்டுடலாம். கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ பூண்டை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தக்காளி கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வந்த விழுத தக்காளி வெங்காயம் கருவேப்பிலையில் ஊற்றிக்கிறேன். புளி கரைச்சலும் இதில் ஊற்றிக்கலாம். நான் கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு, கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கணும் போதும் குழம்பு கொதிக்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த கரைச்சி வச்சதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி குழம்பு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு கொதி வந்துடுச்சு. அப்படியே ஓப்பன்லேயே வச்சு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வறுத்த பொடியை போட்டு ஒரு 1 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கோஸ் 1/4 கிலோ இது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 வெங்காயம், கருவேப்பிலை சிறிதளவு, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு 5-6 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கடைசியாக போடுறதுக்கு தேங்காய். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சீரகமும் கடுகும் போட்டுக்கலாம். சீரகம் கடுகும் பொரிஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். இப்போ கோஸு போட்டுக்கலாம். கோஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அலசி அப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்காது கோஸில்.
கோஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக வதங்கின மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து 2 நிமிஷம் மூடி வைங்க. நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நடுவில் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வெந்துச்சு, கோஸ் வெந்துச்சு. தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு கிளறி விடுங்க. ஒரு 30 செகண்ட் இருக்கணும் அடுப்புலேயே. கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பூண்டு குழம்பும் கோஸ் பொரியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.